ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஷக்கன்னிகா தோஷம்னு ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஜோதிடத்தில் விஷக்கன்னிகா தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது திதி, நட்சத்திரம், கிழமை மூணுத்தையும் பேஸ் பண்ணி வர்றது ஒரு டைப்பு. இதில் நிறைய டைப் இருக்குது. இதில் மிக முக்கியமானது நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், அதே மாதிரி ஞாயிறு, சனி கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய பெண்களில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பெண்ணும் நட்சத்திரமும் அதே திதி அப்படிங்கிறதும். ஏன் இதில் நான் சொல்லலை அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு சில விதிவிலக்குகளும் அதே ஜாதகத்திலும் மிக நுணுக்கமாக இருக்கும். அப்படி பொறுத்தருக்கு மேலோட்டமாக சொல்கிறதா தான் இதை எடுத்துக்கணும். நீங்கள் நுணுக்கமாக ஆய்வு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஜாதகத்தை பார்த்தா தான் பார்க்க முடியும். ஆனால் மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னென்னா, இந்த கிழமைகள் பெறக்கூடிய பெண்களுக்கும் இந்த நட்சத்திரங்களும் கிழமைகளும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் பெறக்கூடிய பெண்களுக்கும் குறிப்பிட்ட திதிகள் இருக்குது. துவாதசி, துவிதியை திதி, சப்தமி திதி. பொதுவாகவே சப்தமி பிரிவினை திதின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அந்த பிரிவினை திதியோடு சேர்ந்த விஷயங்களும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு பல விஷயங்களில் கடுமையான நிலைமை, திருமண வாழ்க்கையின் போது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்ததிலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ருதுவானதுலேருந்தே அந்த பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட ஆய்வு, தனிப்பட்ட கருத்து. இதில் மாற்று கருத்து யாரும் சொல்லக்கூடாதுனால நம்ம சொல்ல, மாற்று கருத்து இருந்தால் அது நீங்கள் முன்வைங்க. அது எந்தெந்த ஜாதகங்களுக்கு எப்படி பொருந்ததுங்கிறது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை அவங்க ருதுவானதுலேருந்தே இந்த விஷகன்னிகா தோஷம் வலுவடைகிறத சரியாக பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இது அந்தப்புறங்களில் இருந்த அரச காலகட்டங்களில் அந்தப்புறங்களில் தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய இந்த ருதுவை எடுத்து தான் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஜனன காலத்தையும் ருதுவை எடுத்து தான் பண்ணாங்க அப்படிங்கிறது சில குறிப்புகள் காளிதாசரோடதில் நிறைய இருக்கிறதா நம்ம இது பண்ணுறோம். அதையெல்லாம் உதாரணமாக வச்சு பார்க்கும்போது இந்த விஷகன்னிகா தோஷம் அரண்மனையில் இருந்தவங்க ஏன் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது, எதிரிகளை அழிப்பதற்கு இது பயன்பட்டுச்சுங்கிறதெல்லாம் நிறைய இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜோதிடத்தில். இந்த விஷகன்னிகா தோஷம் ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை குடும்ப வாழ்க்கைக்கு, கணவனுக்கு அல்லாது அவரோடு சேர்ந்து வாழுகிற யாருக்கும் உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்த பெண்ணை சேருகிறவர்களோட வாழ்க்கை சிறப்படைகிறதில்லன்னு ஒரு விஷயம் இருக்குது. பிரிவினை தருவதற்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. மரணம்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க மரணித்து தனிமைப்படுத்தப்படுவார்கள். இவங்களுக்கு அந்த தாம்பத்தியங்கிற விஷயம் இறுதி நிலையில் சொல்லப்போனோம் அப்படின்னா, தாம்பத்தியம்ங்கிற ஒரு விஷயத்தில் இவர்களோடு ஈடுபடுகிற போது அந்த ஆண் மகன் பாதிக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயம், அதனால் இவர்கள் துன்பமடைவது அப்படிங்கிற விஷக்கன்னிகை அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஒவ்வொரு ஜாதகத்திலும் இது வேறுபட்டு பலன் தருது. ஆனால் இந்த லைஃப் பார்ட்னருங்கிற உள்ளக்குள்ளே வர ஆண்களை அது பாதிக்காமல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கடுமையான நிலைமைகள் பாதிக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிறைய ப்ராக்டிக்கல் இன்னி வரைக்கும் நிறைய ஜாதகங்கள்லையும் பார்க்குறோம். பாடல்களும் அதே மாதிரி அதே வலுவோடு பேசியிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன, பாவகத்திரி யோகம் அப்படிங்கிற விஷயத்துலையும் இதுலேயும் ஒரு சூட்சமும் இருக்கும். இதில் 2 பக்கமும் லக்னத்துக்கு 2 பக்கம் பாவகிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அயன சயன சுகத்தையும் குடும்பத்தையும் பாவகிரக போராட்டத்துக்குள்ளாக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூட்சமாக காட்டும். அதே மாதிரி 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பாவகிரகங்கள் சூழ்ந்திருப்பது அப்படிங்கிற விஷயத்துலையும் இங்கே ஒரு சூட்சமாக தான். இதெல்லாமே சூட்சமாக பார்த்தா, ஜாதகத்தை பார்த்து ஆழமாக பார்க்கும்போது சூட்சமாக காட்டக்கூடியது ஒன்று. 7ஆம் இடமோ 8ஆம் இடமோ முடக்காவது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது முடக்கு நிவர்த்தி பண்ணி கொண்டு போகிற மாதிரியா இருக்கும். ஆனால் இந்த விஷகன்னிகா தோஷத்தில் இந்த திதியும் நட்சத்திரமும் கிழமையும் வாரங்கிற அந்த விஷயம் சேர்ந்து வரும்போது யோகங்களில் கண்டிப்பாக யோகாதிபதி விட அவயோகி வலுவாக அந்த ஜாதகத்தில் இருக்குங்கிறது ஒரு விஷயம் சூட்சம் இருக்குது. அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ, அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகம் அந்த பெண்ணின் ஜாதகத்தில் நிச்சயமாக என்ன நாம யோகமாக இருந்தாலும் அந்த அவயோகி வலுத்து யோகாதிபதி பலம் குன்றி இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா,
இந்த திருமண வாழ்க்கைக்குள் பொருளாதாரத்தை சிதைப்பது அப்படிங்கிறது, திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுதுங்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுக்குது அப்படிங்கிறது, அல்லது அது சார்ந்த திசாபுத்தி அவயோகிகளோட திசாபுத்தி வர்றது அப்படிங்கிறதும் சேர்ந்து வர்றது, அந்த மாதிரியான பல விஷயங்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த விஷகன்னிகா தோஷத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பாதிப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம வெளிக்காட்டுறதுக்கு அந்த இடங்களில் பாதிக்கப்படுறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இருக்கும். இன்னும் சொல்ல போனால் முடங்கி போவது, 7ஆம் இடம்ங்கிறது முடங்கி கண்டிப்பாக போகுது அப்படிங்கிறது திரிசூன்யத்தில் மாட்டுது. அதே நேரத்தில் அந்த வீட்டுக்குடைய அதிபதி 22வது நட்சத்திரமாக வருவது, வைநாசிக நட்சத்திரமாகவும் வருவது அப்படிங்கிறது. அதே மாதிரி சில பெண்களுக்கு இது பார்க்கும்போது இது ஒரே ரூல்ஸாக எடுத்துக்கிறோமான்னு கேட்டால், இதில் விஷகன்னிகா தோஷமும் இருந்து ஆழமான நிலைமையில் செவ்வாயும் கடுமையாக பாதிப்படுது. இதில் என்னென்னா, அல்லது செவ்வாய் 22வது நட்சத்திரமாக வந்துடுவது, அவிட்டமோ மிருகசீரிஷமோ அல்லது சித்திரை நட்சத்திரமோ 22வது நட்சத்திரமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இடத்துக்கான லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய்க்கான நிலைமை அல்லது 8ஆம் இடத்துக்கான செவ்வாய்க்கான நிலைமையில் பாதிப்பு ஏற்படுவது, பிரச்சனைக்குரிய நிலைமையில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறதுங்கிற விஷயம், அல்லது 12ஆம் இடத்துல செவ்வாய் போய் அங்கு பாதிப்புக்குள்ளாகிற செவ்வாயாக அது இருக்கிறதுங்கிற விஷயம் இந்த விஷகன்னிகா தோஷத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் இருக்குமானால். ஏன்னா இதுவும் நுணுக்கமாக சொல்கிறேன், மேலோட்டமாக இப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் அப்படிங்கிறத அடித்து சொல்லிடாமல் மேலோட்டமாக இல்லாமல் ஆழமாக பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கான்னு கவனிச்சிங்கன்னா அந்த சம்பவம் எவ்வளோ காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத கூட அதில் தெளிவுபடுத்தும். அந்த ஜாதகத்துக்கு இது சரியாக நடக்குமா, வெறுமனே விஷகன்னிகா தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறது இதுகளை மட்டுமே இல்லாமல் இதில் பரிகாரத்துக்குரிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது. பரிகாரமே பண்ணாலும் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இந்த ஜாதகங்களில் ஒரு 25% ஜாதகங்களுக்கு உண்டு. ஆனால் அதனுடைய தாக்கத்தை குறைச்சிட்றது, அதுக்காக பரிகாரம் சுத்தமாகவே இல்லையா, விடையே இல்லையான்னு கேட்கும்போது இதனோட தாக்கத்தை கம்மி பண்ணிட முடியுமே தவிர நிறுத்திட முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற பதில் சொல்லக்கூடிய ஜாதகங்கள் சிலது வரும். அந்த மாதிரியான கடுமையான ஜாதகங்களை அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணி ஒரு சில கோவில்கள் இதை தெளிவாக செஞ்சால் தான் சரியாக வரும் அப்படிங்கிறது. மேலோட்டமாக நம்ம என்ன சொல்லுவோம், தானம் கொடுக்குறதன் மூலமாக சரி பண்ண முடியும் அப்படிங்கிற வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் கொடுக்குறதுல இந்த விஷகன்னிகா தோஷத்தை முறிக்க முடியறதில்ல. அப்படி முறிக்கிறா இருந்தால் அரசு காலகட்டங்கள்லேயே எத்தனையோ தானங்களை கொடுத்து சரி பண்ணி அந்த விஷகன்னிகைகளில் சரியாக்கி இருப்பாங்க. ஆனால் அதுக்கு தீர்வுங்கிற விஷயம் மேலோட்டமானதாக இல்லாமல் ஆழமானதாக இருக்கும். ஒன்று இன்னொரு விஷயம் இருக்குது, இதுலேயே விஷகன்னிகா தோஷத்தில் இந்த விவாகரத்துங்கிற விஷயத்தை கொடுக்கறதா இருக்குதா, அல்லது பிரிவினை எப்படிப்பட்டதாக இருக்கும், இழப்பு எப்படிப்பட்டது இழப்பாக இருக்கும், பிரிவினைங்கிறதா இருக்கலாம் அல்லது இழப்புங்கிற விஷயமா இருக்கலாம். எப்படிப்பட்ட இழப்பாக இருக்கும், அது உயிரா பொருளா உறவுகளா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் அந்த ஜாதகத்தை கோச்சாரமும் பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம இது ஒன்றும். எல்லா காலகட்டத்திலும் இந்த விஷகன்னிகா தோஷத்தில் ஒரு சமாச்சாரம் என்னென்னா, இந்த மாதிரி பெண்களோடு சேருவது அப்படிங்கிற அதாவது சர்பண்டைல் பியூட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்புடைய மினுமினுப்பு அப்படிங்கிறது, தோலில் இருக்கக்கூடிய மினுமினுப்பு விஷத்தை மறைக்குதுங்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரத்தை இவங்க அழகு, அப்படிப்பட்ட அட்ராக்டிவான அழகில் கூட இருக்கலாம், பெண் அழகாக இருக்கா அப்படிங்கிறக்காகவே நாம் அதில் சிக்கிடுறது அப்படிங்கிற விஷயம், ஜாதகத்தை பாட்டு சிக்கிடுறதுங்கிற விஷயத்தில் இருந்தால் அந்த ஆண் கடுமையாக பாதிக்கப்படுவதுங்கிறது விஷகன்னிகா தோஷத்தில் மிக பெருசாக இருக்குது. இதில் இப்படி ஒரு மாயத்தோற்றத்தை ராகு உருவாக்குகிறார், கேது உருவாக்குகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரம் ராகு கேதுல அமைப்பு கொஞ்சம் அந்த ஜாதகங்களை கொஞ்சம் கடுமையான நிலைமையில் தான் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது பெற்ற சாரமோ அல்லது சூழ்நிலையோ அது மாதிரி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மாங்கல்ய ஸ்தானத்துக்கு பெண்ணுக்கு 8ஆம் இடம், அந்த ஸ்தானத்தில் எந்த அதிபதி என்ன நிலையில் பாதிக்கப்படுகிறதுங்கிறத வச்சும் இந்த பெண்ணுக்கு இழப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறதும் சொல்லலாம். பரிகாரம் அதை வச்சு சொல்கிறதா தான் இருக்கும் அப்படிங்கிறது, அல்லது பாவகிரகங்களோட வீரியத்தை வச்சும் சொல்கிறதாகவும் இருக்கலாம். ஸோ ஒரே மாதிரி இந்த விஷகன்னிகா தோஷத்துக்கு தீர்வு சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எப்பவுமே செய்கிறது, ஜோதிடர்களுக்கும் சேர்த்தே இதை சொல்கிறேன், செய்கிறதுங்கிறது இதுதான் அப்படின்னு ஒரு தீர்மானமான பரிகாரத்தை சொல்லுவது சரியல்ல.
அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி இது குலதெய்வத்தோட சப்போர்ட்டுங்கிற அந்த 9ஆம் இடத்தோட சப்போர்ட்டை செக் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது, 10ஆம் இடத்துல கர்மா என்னவா இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் பரிகாரம் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்படி விசகணிகா தோஷம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது அந்த ஜாதகங்களை தனித்தனியாக ஆய்வு பண்ணி தெளிவுபடுத்திக்கிங்க அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருக்கிறோம். பாவகிரகங்கள் 7, 8 அல்லது 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறனால மட்டும் இல்லை, இந்த மாதிரியான நட்சத்திரம், நாள், திதி எல்லாமே அந்த பாவகிரகத்தோட அட்டாச் ஆகும். அந்த ஜாதகத்தில் ஆகுதான்ங்கிறதையும் முதல்ல செக் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை சாமானியர்கள் செக் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்டால், ஒரு சாமானியர் சும்மா இப்படித்தான் பொதுவாக ஒரு கற்பனையான நிலைமையில் இதுதான் அப்படின்னு சொல்லி கழிச்சு விடுறதோ அந்த பெண்ணை நிராகரிக்கிறதோ இல்லை. தெளிவுபடுத்தும் போது இந்த பெண்ணுக்கு பரிகாரத்தின் மூலமாக சிறப்பான வாழ்க்கை கூட கிடைக்கலாங்கிற மாதிரி ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும். அதனால் விசகன்னிகா தோஷங்கிற விஷயத்தை மிக மிக உறுதியாக ஃபில்ட்ரு பண்ணி தான் சொல்லணும். அதற்கான தீர்வும் தெளிவாக இருந்தால்தான் செய்யணும். இது ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டு ஒன்று பாசிட்டிவும் சிரமமான பாசிட்டிவ் தான், ஆபத்தும் சரியான ஆபத்து தான். அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜாதகங்கள் கத்தி மேல் நடக்கிற மாதிரியான பொருத்தம் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த காலகட்டத்திலே ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பொருத்த பார்க்கணும் அப்படிங்கிறதான். வெறுமனே பொருத்தம் பார்க்குறேன்னு 10 பொருத்தத்தை மட்டும் டிக் அடித்து கொடுத்துட்டு அவங்களுடைய லைஃப்பில் பல கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னா அது மாதிரியான ஒரு பெரிய சங்கடம் எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஜாதகங்களை ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகத்துக்கு இருக்குமானால் தெளிவுபடுத்தக்கூடிய நல்ல முறையில் மிகச்சிறப்பாக நானே அப்படிங்கிறதுல தெளிவுபடுத்தக்கூடிய இடங்களில் தெளிவான நிலைமையில் கேள்விகளை கேட்டு இது பதில்களை பெற்று திருமணங்களை பண்ணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். போதுமானதுன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.